அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டுடேஸ் லைவ் ட்ரேடிங் வீடியோ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 37/2024 டியூஸ்டே அன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ட்ரேட் எடுக்கவே இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதோட பெயிண்டெல்லாம் தான் இது. கோட்டாக் அடிக்கடி அப்டேட்டே ஆக மாட்டாங்க. ஆக்சுவலி 2Kக்கு மேலே ப்ராஃபிட் இருந்துச்சு. 2000 ப்ராஃபிட்டுக்கு போயிட்டான். திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று மார்னிங் இருந்த லெவலுக்கே போயிட்டான். 11 ருபீஸ் 8 ருபீஸ் அந்த லெவலுக்கு போயிட்டான். ஸோ இன்னொரு 500 ரூபா இருக்குது. மேபி இன்றைக்கி மார்க்கெட் மேலேயே முடிஞ்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ பேஸ்ட் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நான் வந்து முடிவு பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஏன்னா ஸ்டில் ஐ எம் நாட் கன்வின்ஸ்டு வித் உங்களுக்கு மேலே போகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. இது ஒரு ட்ராப்பாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சிம்பிளாக நான் லாஜிக் என்னென்னா, என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால் வந்துச்சுன்னா அது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு தான் திருப்பி கீழே போகணும். இப்போது இங்கே வந்திருக்கிறது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மேலே போகுதா இல்லை உண்மையாலுமே புல்லிஷாக மேலே போகுதா அப்படிங்கிறது தெரில. இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் வால்யூமோட மேலே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் பெருசாக இல்லை. ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா வால்யூம் சுத்தமாக கிடையாது. வால்யூமே இல்லாமல் தான் மேலே போய்ட்டு இருந்தான். ஆனால் கீழே வரும்போது ஹெவி வால்யூமோட வந்தான். அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேண்டில் தான் ரொம்ப ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இந்த 865 தாண்டாமல் இவன் பயங்கரமான புல்லிஷாக இருப்பான் அப்படிங்கிறதான் சொல்லிட முடியாது. இப்போதைக்கு நான் கன்சால்டேஷன் தான் எதிர்பார்க்குறேன். அந்த கன்சால்டேஷனுமே இந்த 2 ஹவருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா கன்சால்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஜோனையுமே லைட்டாக அவன் தாண்டி போயிட்டான். வீக்லி சிபிஆர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போதைக்கு மந்த்லிக்கு வந்துட்டேன். ஒரே செகண்ட் இருங்க, அதை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். எஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து சிபிஆருக்கு மேலே தான் இருந்தான். நல்ல செல் ஆஃபில் சிபிஆர் கீழே வந்துட்டான். விச் மீன்ஸ் இந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் பண்ணால் தான் ப்ரைஸ் சிபிஆருக்கு எல்லாம் போக முடியும். அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சிபிஆருக்கு மேலே இருக்கான். ஸோ இது வந்து ஒரு என்றைக்குமே ப்ரைஸ் சிபிஆர் பக்கத்தில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கன்சால்டேட் ஆக போகுது அப்படிங்கிறதான் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி விகரஸாக இருக்கிறதுனால ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பெரிய பெரிய மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேம்ஸில் வருது. 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் நேற்று 1000 பாயிண்ட் ஃபால், ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 500-600 பாயிண்ட் ரைஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு வால்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனல் ட்ரேட் வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு இன்னுமே வந்து கன்வின்சிங்காக அது படவே இல்லை. ஸோ மேபி இந்த இடத்துல ஒரு லோயர் லோ வந்துட்டு ஒரு பெரிய ஃபால் வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ்லாம் கண்டிப்பாக அடிச்சிருவான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்றைக்கி இந்த ஒரு ஹவர் நான் வந்து டோஜியை பார்த்தேன். மேபி இன்னொரு கேண்டிலை பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த கேண்டில் வந்து பியரிஷாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பேரிஷ் பொசிஷன் எடுத்திருப்பேன். ஆனால் அது புல்லிஷாக மாறிடுச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து சிங்கே ஆக மாட்டேது. அதனால தான் நான் மண்டே சிபிஆரில் எந்த ட்ரேடுமே எடுக்காமல் இருக்கேன். ஸோ ஃபார் எதுவுமே ட்ரேட்லாம் பண்ணல, ஃப்ரீயாக தான் இருக்குது. அண்ட் கோட்டாக்கில் மட்டும் நான் ஆல்ரெடி எடுத்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ். அண்ட் ஃபின் நிஃப்டிலையுமே நீங்கள் ஃபின் நிஃப்டி கதையெல்லாம் கேட்டிங்கன்னா படு மோசமாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா 200 சுற்றிக்கிட்டு இருந்தான். டப்புன்னு 250 இருந்தான். டக்குன்னு 200க்கு போனால் இப்போ 400 இருக்கிறான். ஸோ ஹியூஜ் ஸ்விங்ஸ் வந்து ஃபின் நிஃப்டிலையும் வந்திருக்கு. ஓப்பன் ட்ரெஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபின் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் தெரியுறான். இன்றைக்கி அவன் புல்லிஷாக இருக்கிறது தான் என் பிரச்சனையே. அவன் பீரிஷாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதை நான் அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் மேலே போயிட்டுருக்கான். நிஃப்டி வந்து இந்த ஹியூஜ் வால்யூம் கேண்டெல்லாம் ஆல்ரெடி சர்பாஸ் பண்ணிட்டு போயிட்டான். எப்போ வந்து அவன் இந்த கன்சல்டேஷனை உடச்சி மேலே போனாலும் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஆகிட்டான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருந்தேன், அதையும் உடச்சிட்டான். இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் போட்டிருக்கேன், அதையும் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ திஸ் இஸ் நாட் அ மார்க்கெட் டு ட்ரேட் எவ்ரிடேங்க கண்டிப்பாக. ஸோ ஒரு கன்ஃபார்ம்டு சிக்னல் கிடைச்சா மட்டுமே தான் ட்ரேட் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அது இது வரைக்கும் எனக்கு கிடைக்காதனால தான் ட்ரேட் எடுக்கல. ஸோ நான் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல சிக்னல் கிடச்சி இதுக்கப்புறம் பேரிஷாக மாறி நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்கேஸ் அவன் எனக்கு பேரிஷாக மாறவே இல்லை அப்படின்னா நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். ஈவினிங் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து ஏதாவது பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிப்பேன். இப்போதைக்கு அனாலிசிஸ் இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 3:20 மாதிரி ஆகுது. நான் எந்த பொசிஷனுமே எடுக்கலைங்க. ரொம்ப நேரமாக பொசிஷன் எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் எனக்கு கன்வின்சிங்கான ப்ரைஸ் ஆக்ஷனே எனக்கு கிடைக்கல. மார்னிங்லேருந்தே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். கன்சாலிடேஷன் தான் இப்போ வேணும், அப்போ தான் வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொன்னேன். ஆனால் அவன் மேலே போனான். எதுக்கு மேலே போனானே தெரியாமல் இப்போ வந்து நல்லா கீழே வந்துட்டான். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதை விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ சிபிஆரை போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு கிட்டத்தட்ட டிசைனிங் சிபிஆர் மாதிரியே வந்துட்டான் அவன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் சிபிஆருக்கு மேலே போச்சு, சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துச்சு. விச் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்காங்க ப்ரைஸை கீழே கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ புல்லிஷாக மேலே போனால் அப்படிங்கிறதே தெரில. கரெக்டாக நேற்று இன்றைக்கி R1 ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு டபுள் டாப் போட்டு அவன் கீழே வந்துட்டான். நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கீழே வந்திருக்கிறான். அண்டு இவ்வளோ பெரிய பையிங் ப்ரெஷர் இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு தேவை கன்சாலிடேஷன். அந்த கன்சாலிடேஷனே இல்லாமல் வெறித்தனமாக அவன் மேலே போனதுனால தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் கரெக்டாக இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் நம்ம உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா இங்கே பாருங்க, எம்ஏ
இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் எம் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் செமையாக கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கம்பேர்ட் டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்கிறது யாருன்னா நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டியை காட்டிலும் நிஃப்டியில் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். இது ப்ரைஸ் ஆக்ஷன் படி. அப்படியே நீங்கள் சிபிஆர் படி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு அகைன் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸால் மேலே சிபிஆருக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கான். ஸோ இந்த 900 லெவல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது நிஃப்டிக்கு வரும் நாட்களில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து விர்ஜின் சிபிஆர் இருக்குது, அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி பிவட் இங்கே பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா போன வாரத்தோட ஹை. மொதல் தடவை அவன் வந்து இதை தாண்டி கேப் அப்பில் ஓப்பன் ஆனான். இன்றைக்கி மார்னிங் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஒரு ஃபால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்தான். திருப்பியும் அவனை மேலே ஏற்றுனாங்க, திருப்பியும் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வரான். அப்போது ஹையர் லெவலில் நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ப்ரைஸால் ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு அர்த்தம். இவ்வளோ தூரம் மேலே ஏற்றி வந்ததுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து அதுக்கு மேலே ஃபர்தராக ஏற்றுறதுக்கு இல்லை. ஸோ மார்க்கெட்டில் கன்சால்டேஷன் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குது. அஸ் அன் ஆப்ஷன் செல்லராக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 25,000 காலை வந்து செல் பண்ணியிருக்கணும், 24,900 காலை கூட செல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் சும்மா ஒரு இது வரைக்கும் நான் எப்போவுமே செல்லராக தான் இருக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் இருக்க ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் பார்த்து சும்மா ஒரு ட்ரையல் ட்ரேட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஆப்ஷன் பையிங்கில். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன உங்களுக்கு ஒன்று சொன்னால் பார்த்தீங்களா 24,900 அங்கே வந்து ஒரு புட் ஆப்ஷனை நான் பை பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு லாட்டு தான். என் கேபிட்டல் என்னன்னு உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக இருக்குது. 12 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்தால் நான் ஒரு லாட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் அண்ட் எரரில் ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க லைவில் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருந்தேன். நேற்றும் புட் ஆப்ஷன் தான் பை பண்ணியிருந்தேன், இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷனை தான் பை பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்பைரி அப்படிங்கிறது பாருங்கள் 8 ஆகஸ்ட்டு, நாளானிக்கு எக்ஸ்பைரி இருக்குது பார்த்தீங்களா, 1 ஆகஸ்ட் அதுக்கு எடுக்கல, அதுக்கு அடுத்த வாரத்தை எக்ஸ்பைரிக்கு எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 நினைக்கிறேன், 4,000 சில்லரை. ஸோ மேபி ஒரு 2K லாஸ் வந்தாலும் நான் எக்ஸிட் ஆயிடுவேன். ஆர் அப்படி இல்லை அப்படின்னா இந்த 900க்கு மேலே மார்க்கெட் போனாலும் எக்ஸிட் ஆயிடுவேன். நான் பேசிக்கலாக செல்லர் தான். பட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா பெரும் குழப்பங்கள் மார்க்கெட்டில் வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அண்ட் செல்லர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை, ஐ மீன் பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ மேபி மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆச்சு அப்படின்னா செல்லராக எனக்கு நல்லா ப்ராஃபிட் வரலாம். பட் மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வருது, ப்ரைஸ் வந்து இந்த 700 வரைக்கும் போச்சு அப்படின்னா பையராக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கே செமையான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரலாம். ஸோ நான் சின்னதாக ஒவ்வொரு லாட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபர்தராக எனக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட ஹையர் கேபிட்டல் கூட ஆப்ஷன் பையிங் ட்ரை பண்ண ஒரு ஐடியாவில் தான் இருக்குது. அதனால் ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷன் பையிங்கில் கிடைக்கிற அனுபவத்தை வச்சு ஓகே நான் ஃபர்தராக வந்து ஆப்ஷன் பையிங் வந்து எந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு ஆப்ஷன் பையிங்கில் பெருசாக பெனிஃபிட் கிடைச்சதே இல்லை, ப்ராஃபிட் கிடைச்சதே இல்லைன்னு வைங்களேன். கன்சிஸ்டண்ட்டாக நான் ப்ராஃபிட் பண்ணது கிடையாது. ப்ராஃபிட் பண்ணலாம் நான் சொல்ல வரல, என்னுடைய ப்ராஃபிட்டை நான் ஒரே மாதத்தில் கூட 120% மாற்றிருக்கேன் ஆப்ஷன் பையிங்கில். ஆனால் 2 நாளே அதை நான் லாஸும் பண்ணியிருக்கேன் பூவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டால். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் எனக்கு இந்த இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு, இப்போ வந்து ஃப்ளாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரு வால்டாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறதுக்கு என்ன இது வரைக்கும் விடலை. மேபி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் மேபி நானும் என்னோட கேபிட்டல் கொஞ்சம் டைவர்ஸி பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ணுறது கூட ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்கா, நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். எனக்கு சைக்காலஜி செட் ஆச்சுனா தான் பண்ண முடியலன்னா பண்ண முடியாது. மேபி செட் ஆச்சுன்னா ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன், ஒரு 2.5% தள்ளி எடுத்திருந்தேன். ஐ திங்க் கீழே எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், 200 எடுத்திருக்கேன். நான் 50,200 எடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் இன்றைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலிங்கிறது மேலே வரல, மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் இதை வந்து வச்சுருக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு 400 ரூபா ப்ராஃபிட் வர வேண்டியிருக்கு. மேபி நாளைக்கு வந்து ஒரு S1லாம் தாண்டும் போது நான் எக்ஸிட் ஆனாலும் ஆயிடுவேன். ஏன்னா ப்ரைஸ் இந்த 51,200 தாண்டும் போது வாட் எவர் த P&L நான் அதிலிருந்து எக்ஸிட் ஆயிடுவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிற நிலவரம். பார்த்தீங்களா நெகட்டிவே போகிறான் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆப்ஷன் பையிங்கில் இருக்க பிரச்சனை. இந்த MTM ஹேண்டில் பண்ண முடியாதான் பல பேர் வந்து ஆப்ஷன் பையிங்கில் நிறையா லாஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறதுனா ஒரு லாட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் நீங்கள் கற்றுக்கணும் ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் கரெக்டு. எடுத்த உடனே 10,000 10 லட்சம் 1 லட்சம் அப்படின்னு போட்டு ரிவென்ஸ் லாஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணி தான் நிறைய பேர் பிகினர்ஸ் எல்லாமே லாஸ் பண்ணுறீங்க. அதை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போவே மேபி எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் அனாலிசிஸ், லொட்டு எல்லாமே தெரிஞ்சு கையில் காசு இருந்தாலுமே அதில் இருக்க ரிஸ்க்கை பார்த்து நமக்கு செட் ஆகாங்கிறத பார்த்து தான் நான் பண்ணுறேன். ஸோ மேபி இதை ஒரு உதாரணமாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒரு எப்படி சொல்கிறது, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணுறதுக்கு வைக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் இதை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி 1-to-1 கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி லைவில் நம்ம சந்திக்கலாம். பை.